அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது கோபுரம் பற்றிய அரிய தகவலை. மன்னராட்சி காலத்திலே ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமாக எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டம் இருந்ததாம். அதற்கு காரணம் என்ன என்று தேடி பார்த்தால், கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள். அவற்றுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என இப்போதுதான் தெரிந்தது. கோபுரத்தின் உச்சியில் தங்கம், வெள்ளி, செப்பு அல்லது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும். இக்கலசங்களிலும் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன. நெல், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை, எள் ஆகியவற்றை கொட்டினார்கள். குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள். காரணத்தை தேடி போனால் ஆச்சரியமாக இருக்கிறது. வரகு ஆனது மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது. அப்போது எந்த கல்லூரியில் படித்தார்கள் முன்னோர்கள் என தெரியவில்லை. எவ்வளவுதானா? இல்லை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது. அதை இன்றைக்கு சம்பிரதாயம் மட்டுமே கடைபிடிக்கிறார்கள். ஆனால் காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு 12 வருடங்கள் தான் சக்தி இருக்கிறது. அதன் பின்பு அது செயல் இழந்து விடுகிறது. இதை அவர்கள் எப்படி ஆராய்ந்தார்கள்? அவ்வளவுதானா என்றால் அதுவும் இல்லை. இன்றைக்கு பெய்வதை போன்று 3 நாட்களா மழை பெய்தது அன்று? தொடர்ந்து 3 மாதங்கள் பெய்தது. ஒருவேளை தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது? இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பே இல்லை. இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே. ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடத்தில் அமைந்த இடிதாங்கியோ அதுதான் முதலில் எர்த்தாகும். மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது. அடிப்படையில் கலசங்கள் இடிதாங்கிகளே. உதாரணமாக கோபுரத்தின் உயரம் 50 மீட்டர் என்றால் 100 மீட்டர் விட்டம் உள்ள பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இடி தாக்காமல் காக்கப்படுவார்கள். அதாவது சுமார் 7500 சதுர மீட்டர் பரப்பில் இருக்கும் மனிதர்கள் காக்கப்படுவார்கள். சில கோயில்களுக்கு 4 வாயில்கள் உள்ளன. அது நாலாபுறமும் 7500 சதுர மீட்டர் பரப்பளவை காத்து கொண்டு நிற்கிறது. இது ஒரு தோராயமான கணக்கு தான். இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகிறது. இதை பார்க்கும்போது நம் முன்னோர்களின் செயல் எவ்வளவு பிரமிப்பாக உள்ளது. ஆகவே நம் முன்னோர்கள் அனைவரும் மூட நம்பிக்கையுடன் எந்த செயலையும் செய்யவில்லை என்பது இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.